அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பங்கஜ் முத்திரை பார்க்க போறோம். அதோட பலன்கள், அது எப்படி பண்றது நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி உட்கார்னா பத்மாசனால உட்கார்ந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். பங்கஜ் முத்திரை அப்படின்னா தாமரை போல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம பத்மாசனம் போட லோட்டஸ் போஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால இந்த பத்மாசனம் உட்கார்ந்து பண்ணும்போது இன்னும் பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பத்மாசனா சில பேருக்கு போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அது எப்படி பண்றதுங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். கால்கள் முன்னோக்கி நீட்டிட்டு வலது காலை எடுத்து நல்லா அப்படி கொண்டு இந்த குதிக்கால் நம்ம நம்ம வயிற்றுக்கிட்ட நல்லா வர மாதிரி இப்படி கொண்டு வைக்க போறோம். அதே மாதிரி இடது காலை லைட்டா மடக்கிட்டு இந்த கையை வச்சு நல்லா அப்படி மேல் நோக்கி நம்ம இப்படி தூக்க போறோம். தூக்கிட்டு கொண்டு நம்ம இப்படி வைக்க போறோம். நல்லா காலை கொஞ்சம் அகலப்படுத்தி இப்படி வைக்கலாம். ஏன்னா இப்படி வைக்கும் போது தூக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தள்ளுவார்படுத்தி இப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கால்கள் வந்துடும். இப்போ இது பத்மாசனா. பத்மாசனால ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். பத்மாசனா போட முடியாதவங்க, என்னால 2 காலுமே மேலே கொண்டு வைக்க முடியல அப்படின்னா அர்த்த பத்மாசனம் போடலாம். அர்த்தம்னா பாதி, ஒரே ஒரு கால் மட்டும் இப்படி எடுத்து வைக்கிறது. இதுக்கு பேர் அர்த்த பத்மாசனா. இப்படியும் போட்டு உட்காரலாம். இல்லை இதுவும் எனக்கு பண்ண வரல, எனக்கு முட்டி வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுகாசனம் போடலாம். இல்லை அதுவும் பண்ண முடியலன்னா நாற்காலியில உட்காந்துட்டே நம்ம பண்ணலாம். இப்போ நான் பத்மாசனாலே பண்ணிட்டுறேன். இப்போ பங்கஜ் முத்ரா அது எப்படி செய்யணும்னா 2 கைகளுமே கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த 2 சுண்டு வரலையும் நல்லா இப்படி சேர்த்து வைக்க போறோம். அதே மாதிரி நம்மளோட இந்த கட்டை வரலையும் இப்படி சேர்த்து வைக்க போறோம். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி வைக்கிறேன். இந்த கட்டை வரலையும் சேர்த்து வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து எல்லாமே சேர்ந்து இப்படி வைக்க போறோம். வச்சுட்டு மற்ற 3 வரங்களை நீட்டி வச்சுட்டு கொஞ்சமா மடக்கிற மாதிரி இப்படி வைக்க போறோம். இப்படி வச்சுட்டு மார்புக்கு பக்கத்துல நம்ம இருந்து வைக்க போறோம். சில வினாடிகள் நல்லா முதுகு தண்டை நல்லா நேரா ஆக்கிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள் இப்படி இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இதுல இந்த இதுல கைகள் விரல்கள் இந்த மற்ற 3 விரல்கள்லாம் நம்ம சேர்க்க வேணாம். அந்த டிப்பை நம்ம சேர்க்க வேணாம். இந்த மட்டும் நல்லா இந்த சைட்ல மட்டும் வைக்க போறோம். இந்த சுண்டு விரலோட இந்த சைட்ல மட்டும் நல்லா ஒட்டி வைக்க போறோம். அதே மாதிரி கட்டை விரலோட சைடு மட்டும் ஒட்டி வைக்க போறோம். இதெல்லாம் ஒரு குவிச்சா மாதிரி இப்படி வைக்க போறோம். இது 2 டிப்பை நம்ம ஜாயின் பண்ண தேவையில்ல. இப்படியே நம்ம வச்சிருக்க போறோம். பார்க்கறதுக்கு ஒரு தாமரை மொட்டு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பண்றோம். இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். நாளுக்கு இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நம்ம சொல்றோம். இதுல நம்மளோட நீரையும் இந்த நெருப்பையும் நம்மளோட உடல்ல நல்லாவே கொஞ்சம் அதிகப்படுத்தி நம்மளோட இந்த நெருப்புக்கு சொல்லக்கூடிய இந்த கட்டவரில் இருக்கிறது நமக்கு நல்ல உடம்புல அதிகப்படுத்தி நம்மளோட டீடாக்சிஃபிகேஷன் நம்ம பண்ண நம்ம உடம்புல இருக்க அழுக்குக்கு எல்லாமே முழுமையாக நீக்கும். ரத்தம் அதாவது நம்ம நீர் சத்து கம்மியாக இருந்துச்சு, நீர் சத்துக்கிட்ட அதிகமாக்கி நமக்கு முழுமையா நல்ல பலன்கள் நம்ம நிறையவே தெரியும். இது எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடங்களாவது கண்டிப்பா வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அப்படி இல்லை எனக்கு 15 நிமிஷமும் என்னால் சேர்த்து வைக்க முடியலன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிடமாவது நம்ம வச்சுட்டு இருந்துச்சு அப்படியே ஸ்பிட் பண்ணிக்கலாம். காலை மாலை அந்த மதியம் மாலை அந்த மாதிரி 3 தடவை ஸ்பிட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சிருந்தா நல்ல பலன்கள் ஜாஸ்தியாவே கிடைக்கும். இந்த முத்திரையை வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.